ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிளான இண்டிகேட்டர் இருக்குது. அதுதான் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் அண்ட் டெத் கிராஸ் ஓவர். ஸோ கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்றது நீங்கள் ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிரே கலர் லைன் வந்து 200 டே டிஎம்ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது டே மூவிங் ஆவரேஜ். எப்போ வந்து இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை 50 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அது கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு ஸ்டாக்குக்கு நடக்குதோ அதை நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் அந்த ஒரு பீரியட்லேருந்து மினிமம் 100 to 200% வந்து போகும். ப்ரொவைடட் மார்க்கெட் சிச்சுவேஷன் அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் எல்லாமே அப்கமிங் டேஸஸில் நல்லா இருந்ததுன்னா. அதே மாதிரி டெத் கிராஸ் ஓவர் அப்படின்றது எப்போ வந்து அந்த 200 டே லைன் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி கீழே போகுதோ அதே சேம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 60% அளவுக்கு கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையுமே வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டாக் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்டாக் நம்பர் 1 கேப்டன் பாயிண்ட் லிமிடெட். ஃபார்மா ஸ்பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸ்டெடி க்ரோத் கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் மல்டி பேக்கர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸ்டாக் நம்பர் 2 ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். பைப்லைன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி. யூஎஸ் ஜென்ரிக் பிளேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே ஃபார்மா ஸ்பேஸஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸ்டாக் நம்பர் 3 ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட். இவங்க ஒரு ஆட்டோ ஜைன்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக ஐபிஎல் வந்து வெளிவந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இப்போ கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்து ரீசெண்ட் டைம்ஸில் 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் ஒரு இவி ஸ்டோரி வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸ்டாக் நம்பர் 4 இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் லிமிடெட். இந்தியாவோட B2B இ-காமர்ஸ் பேக் போன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸ்டாக் நம்பர் 5 கமின்ஸ் இந்தியா லிமிடெட். பவர் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராவில் ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் கம்பெனி. ரீசெண்ட் டைம்ஸில் கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்து ஆல்மோஸ்ட் 30% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கம்பெனி. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் அண்ட் டெத் கிராஸ் ஓவர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஆனால் ஒரு இன்வெஸ்டராக இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தப்பாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு ஸ்டாக்கையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு ஸ்டாக்கையும் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே டிஸ்கஸ் பண்ணது. இந்த ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எந்த ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை எந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு இண்டிகேட்டரையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.